அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த நேரம் அசருடைய நேரம். இது மோஸ்ட்லி பொடுப்போக்காக விட்டுவிடக்கூடிய ஒரு நேரம் தான். அதே லுகர் நேரத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் இந்த வேலையும் தொழுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த நேரம் நம்மளுடைய கஷ்டம், கடுமையான சூழ்நிலைகள், நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டம் அப்படின்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் கஷ்டமும் அதுக்குள்ளார அடங்கும். அது எல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்கு நாம் துவா கேட்குறதுக்கு ரொம்ப தோதான நேரம். எல்லா நேரம் தொழுகைகளும், நஃபில் தொழுகைகளும் நம்மளுக்கு நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்கும். அல்லாஹ் நாடினால் அன்றி வேறில்லை. நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும்ல, அதுக்கு தான் எதற்கு இந்த வக்து தொழுகைக்கு இந்த மாதிரியான துவாக்கள், குடும்பம் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை தொழுகையை தொழணும். இந்த அசருடைய வேலையில் நம்மளுடைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டம் எல்லாமே ஈஸியாக ஆகணும், நம்மளுடைய லைஃப் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றா போல் நம்ம துவா கேட்குறதுக்கு ஒரு தோதான நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, இந்த வேலை தொழுகையை நம்ம விடக்கூடாது, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, கட்டாயம் இந்த வேலையை நம்ம தொழுதுட்டு நம்ம துவா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. மற்றபடி எல்லா வக்து தொழுகையை நாம் தொழணும். அதை தான் நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரியா? இப்போது துவாக்குள்ளே போகலாமா? அல்லாஹும்ம ஜுஅல்னி மினத் தவ்வாபீன வஜுஅல்னி மினல் முத்தபிஹர்ரின் அப்படிங்கிற இந்த சிறிய துவாவை ஓதி நாம் துவா கேட்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த துவாவின் பொருட்டால் நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே நமக்கு நிறைவேறத்துக்கு இன்ஷா அல்லாஹ் உதவியாக இருக்கும். அடுத்தது, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் அப்படிங்கிற அந்த குட்டி துவா ஓதிக்கலாம். நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக அமைவதற்கு ரலீத்து பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனி வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் அப்படிங்கிற இந்த சிறிய துவாவை ஓதிக்கொள்ளலாம். உங்களுடைய தேவைகள் என்னவோ அதுக்கு தகுந்தால் போல் துவா ஓதிக்கொள்ளுவோம். அடுத்தது, நம்மளுடைய துவா, நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹும்ம அந்த ஹலக்தனி ஓ அந்த தஹதீனி ஓ அந்த துஇமூனி ஓ அந்த துஷிகீனி ஓ அந்த துமி தூணி ஓ அந்த துஹீனி அப்படிங்கிற இந்த துவாவை நம்ம ஓதிக்கொள்ளலாம். இந்த துவாவை வேறு ஒரு நேரங்களையும் கூட நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அடுத்தது, நம்மளுடைய கவலைகள் நீங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு நீடு இருக்கோ, என்ன ஒரு கஷ்டம் இருக்கோ அது நம்மளை விட்டு போகணும், அல்லது நம்மளுடைய தேவைகள் நமக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற பல ரீசன்ஸ் இருக்கலாம். அதுக்கு நம்மளுடைய இதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நாம் இருப்போம். அந்த கவலைகள் நம்மளை விட்டு விலகணும், நம்மளுடைய தேவைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன் அப்படிங்கிற இந்த துவாவை ஓதிக்கொள்ளுவோம். இன்ஷா அல்லாஹ் 44 முறை ஓதிக்கொள்ளலாம். அடுத்ததாக, நமக்கு வாழ்க்கையில் ரிஸ்க் அபிவிருத்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹும்ம இன்னி அசாலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல்கினா இந்த குட்டி துவாவை நாம் ஓதிக்கொள்ளுவோம். அடுத்தது, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புளுடைய எண்ணம். ஒரு செட் ஆஃப் பீப்புளுடைய எண்ணம் குழந்தை பிறக்கணும், மேரேஜ் ஆனதுக்கு பிறகு குழந்தை பிறக்கணும். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டிஃபால்ட்டாக நடக்கிறது. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு நல்ல துவா அப்படின்னா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியதினா குர்ரத அய்யூனினா வஜு அல் நாளில் முத்தகீன இமாமா. இந்த துவாவை ஓதுவதன் பொருட்டால் சிறந்த முறையில் நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக, குழந்தை பிறக்கிறதுக்கு ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தையுபத்தன் இன்னக்க சமீ உதுவா. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரியாக இருக்குது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம கரெக்ட் பண்ணணும். உடல் உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். நாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹெல்தி லைஃப்பை வாழ்கிறதுக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் வெயிட் லாஸாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், இல்லை தைராய்டு, இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறாங்க, டயபெட்டிக்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகணும், அதை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா
நாம் அதுக்கான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் அதோட இந்த துவாக்களும் சேர்த்து ஓதுறதுனால இன்னும் அதிகமான பலன், அதிகப்படியான பலன் நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன்னா இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடந்துராது. இறைவன் நாடுனா மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும். அதுக்கு நாம் இந்த துவாக்கள் ஓதுறது, தொழுகிறது எல்லாமே முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்தது நம்மளுடைய பாவங்கள் அப்படிங்கிறது மன்னிக்கப்படணும் இல்லையா? அதுக்கு சுப்ஹானல்லாஹில் லதீனி வபிஹம்திஹி இதை ஓதிக்கொள்ளலாம். அடுத்தது இந்த அசருடைய வேலையில் சூரா முசம்மில் ஓதுறது ரொம்ப நல்லது. அது ஓதுறதுன்னு பொருட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் நீங்கும், ரிஸ்க் அபிவிருத்தியும் அதிகமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு நம்மளை சுற்றி ஒரு கெட்ட பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. மேபி அவங்க அது நம்மளை ஃபிசிக்கலாக நம்மளை அட்டாக் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆர் நம்மளை மென்டலி நம்மளை அட்டாக் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். நம்மளை சுற்றி சில எவில் பர்சன்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்டேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்ல. அதுக்கு யா கவியோ அப்படிங்கிற இந்த சின்ன அஸ்மாவுல் ஹுஸ்னா இறைவனுடைய திருப்பெயரை நாம் ஓதிக்கொள்ளலாம். 300 முறை ஓதிக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நசருடைய வேலையில் ஓதுறது ரொம்ப நல்லது. இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுவோம். இன்னும் நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்கோ அது எல்லாமே இறைவனுடைய பரக்கத்தால் அது எல்லாமே நல்ல முறையில் நமக்கு கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.